தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், அப்புறம் ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் 4 மாநில தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் தொடர்ந்து பாஜகவுக்கு பின்னடைவுகள் ஏற்படுகிற வித மாதிரி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்குது. இயற்கையே பாஜகவுக்கு எதிராக சதி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவாஜி அவர்களுக்காக கட்டப்பட்ட 35 உயர சிலை வந்து ஒரே மலைக்கு தாங்காம சுக்கு நூறா உடைஞ்சு நொறுங்கி இருக்குது. மகாராஷ்டிரா மாநில மக்கள் கடும் கோபத்தில் பாஜக மேல இருக்கிறாங்க. அது எப்படி ஒரு சிலை வந்து மலைக்கு தாங்காம உடையும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. அந்த சிலையை வந்து கல்லுல செய்யல, இரும்புல செய்யாம ஃபைபர் மெட்டீரியல்ல செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்துல மகாக்கல் அப்படிங்கிற இடத்துல ஒரு சிவன் கோவில் சிலை வந்து இப்படிதான் 800 கோடி செலவு பண்ணி கட்டின சிலை காத்துல பறந்து போய் சுக்குநூறா உடஞ்சிச்சு. என்னங்கடா கல்லுல செய்யாம ஃபைபர் மெட்டீரியல்ல சிலை செஞ்சு இதுலயுமாடா ஊழல் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. நாளுக்கு நாள் மோடி கைப்பட்டதெல்லாம் விளங்காம போகுது அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி தோழர் பாக்குறீங்க? இவங்க சிலைய திருடுற கும்பல். சிலைய திருடிட்டு, பொய்யான சிலைய வச்சு தான் இவங்கள அதாவது அறநிலையத்துறை வந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொரு கோயில்லயும் இருக்கிற நல்ல முக்கியமான சிலைகள, அதாவது பல ஆண்டுகள் பாரம்பரிய சிலைகள கடத்தி வெளிநாடுகளுக்கு பல கோடியில வித்துடுறது இவனுங்க. வித்துட்டு ஏதாவது வெள்ளியில அல்லது வெண்கலத்துல அல்லது மண்ணுல இந்த மாதிரியான சிலைகள செய்து முலாம் பூசி வச்சுடுறது. இப்படிதான் ம். கோயில் சொத்துக்கள ஆட்டை போட்டுருந்தாங்க. தங்க நகைகள, போலி நகைகள வச்சுட்டு நகைகள ஆட்டை போட்டுறது. இந்த மாதிரி இவனுங்க நீங்க ஃபைபர்லன்றீங்க. பலூன்ல வச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பலூன்ல ஒட்டி வச்சுட்டு அது குத்துனா உடைஞ்சிரும். மழை வந்தா அது பலூன் ஒண்ணும் ஆகாது. ஏதோ ஒண்ணு ஊசி குத்துனா பர்ஸ்ட் ஆயிற மாதிரியான பலூன்ல கூட இவங்க செஞ்சு வைப்பாங்க. அந்த அளவுக்கு ஊழல் அதாவது நேர்மையான அரசியல். எந்த ம். ஊழல் கரைபடியாத அரசியல். இதுதான் மோடியினுடைய அடையாளங்கள். ஆனா அதெல்லாம் ம். சுக்குநூறா இன்னைக்கு உடைஞ்சிட்டு இருக்கு. இது சிவாஜி சிலை உடைத்ததாவே நம்ம பார்க்க வேண்டாம். மோடியின் பிம்பம் உடைந்து நொறுங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலயும். ம். இது இப்போ கடந்த 2 ஆட்சியிலயும் ஒவ்வொரு ஊழல்லயும் எதிர்க்கட்சியால நிரூபிக்க முடியல. இப்ப பல ஊழல்கள் வரிசையா வந்தாலும் கூட அத முறையா விசாரிக்க முடியல. விசாரணை அமைப்புகள் அவங்க பின்னாடி இருக்கு. நீதிமன்றம் அவங்க பின்னாடி இருக்கு. அப்படி பல விஷயங்களால அதை இவங்களால எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு. எதிர்க்கட்சியால எதுவும் பண்ண முடியாத நிலைமை இருந்துச்சு. பிரகாச சூழல். எதையுமே அவங்க நிரூபிக்க முடியல. அதனால அந்த ஊழல்லாம் முறையா விசாரிச்சிருந்தா இவங்கலாம் அப்பவே தண்டிக்கப்பட்டிருப்பாங்க. மக்கள் மத்தியில அம்பலப்பட்டிருப்பாங்க. அத ம். ஆனால் இந்த முறை இவ எதிர்க்கட்சியும் அதை அமலப்படுத்திக்கிட்டு இருக்கு. உலகளாவிய அமைப்புகள் ஒரு பக்கம் அமலப்படுத்திட்டு இருக்கு. இப்போ மக்கள்கிட்டயும் இவங்க இவங்க அம்பலமாயிட்டு இருக்காங்க. ஊழல் மலிந்திருக்கிறது. எல்லா துறைகளிலும் மலிந்திருக்கிறது. செபியில தொடங்கி, அதாவது ஜிடிபி குரோத்ன்னு சொல்ல பங்குச் சந்தையில தொடங்கி, சாதாரண ஏழை எளிய மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்கள்லயும், அ சின்ன சின்ன அதாவது பெட்ரோல் பெட்ரோல் வாங்குறதுல ஊழல். இது மாதிரி அதானி, அம்பானிகளுக்கு எல்லாத்தையும் அதிக விலைக்கு குடுத்துட்டு, நம்ம மக்கள் தலையில அதையெல்லாம் கட்டுறது. மின்சாரம் தொடங்கி மின்சாரம் அதானி கையில. பெட்ரோல் அதானி கையில. இதெல்லாம் அன்றாடம் நாம கன்சியூம் பண்ணக்கூடிய பொருட்கள். இன்னும் சொல்லப்போனா செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட், செயின் ஆஃப் இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. தக்காளி விலையிலிருந்து விமானம் விலை வரைக்கும் இந்த முதலாளிகள் நிர்ணயிக்கிறது தான் நம்ம வாங்கிக்க வேண்டியது இருக்கு. அவங்க தான் ம். அரசே கூட இத எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. தனியாரா நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லிக்கொண்டே எல்லா அரசு நிறுவனங்கள் எல்லாம் தனியாருக்கு குடுத்துட்டு இருக்கு. இப்படியான ம். நிலைமைகள பிஜேபி அரசு மிக தீவிரமா இந்த தனியார் மயமாக்கம் மூலமா அவங்களுக்கு தேவையான நபர்களுக்கு மட்டுமே தனியார் மயமாக்கல் காங்கிரஸும் செஞ்சது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. காங்கிரஸ் கட்சி அ இந்த முதலாளிக்கு தான் குடுப்பேன், அந்த முதலாளிக்கு தான் குடுப்பேன் அப்படின்னு நான் சொன்னதில்ல. அவங்க ஏலத்துல யார் வேணா கலந்துக்கலாம். அது ஒரு பொதுவான நடைமுறை. ஆனா இன்றைக்கு ஏலமே விடாமல் சில துறைகள் கொடுக்கப்படுது. சில துறைகள் இப்ப ஏலத்துல அவங்களுக்கு தான் முன்னுரிமை. இவங்களுக்கு தேவையான நபர்களுக்கு தான் முன்னுரிமைங்கிற இடத்துல கொடுக்கப்படுது. இன்னும் ஒரு ம். பொதுவா அமைக்கப்பட வேண்டிய நிறுவனங்கள் எல்லாம் இவங்களுடைய ஆட்களை இவங்க விதிகளை மாற்றி இவங்களே நிர்ணயிக்கிறாங்க. இப்போ செபியினுடைய ஊழல் மிகப்பெரிய அளவுல
பேசுபொருளாகி, அது எந்தெந்த துறையிலலாம் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது, எந்தெந்த நிறுவனங்கள்லாம் வந்து அதுல பங்குதாரர்களா இருக்கிறாங்க, அப்படிங்கிற பல தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப இதையெல்லாம் இப்ப கடந்த ஆட்சியில ஏன் வந்து விசாரிக்கல? ஏன் முறையா விசாரிக்கல? அப்படிங்கிறதுக்கு இந்த செபி உதாரணம் ரொம்ப தெளிவா அந்த அவங்க அவங்க குடுத்திருக்க டைரக்ஷன் இந்த வ இவங்க நீதிபதிகள் சந்திரசூட் தலைமையிலான நீதிபதிகள் குடுத்த டைரக்ஷன் வந்து ஊழலை விசாரிக்க சொன்னதா இல்ல. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஹிண்டன்பர்க் ஓட நம்பகத்தன்மையை நீங்க விசாரிச்சு அறிக்கை குடுங்கன்னு தான் செபி கிட்ட வந்து ஆர்டர் போட்டுருக்காங்க. இங்க ம். ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழலை முறையாக விசாரிங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டைரக்ஷன் குடுக்கல. ஹிண்டன்பர்க் வந்து ஏன் குற்றச்சாட்ட வைக்குது? ஹிண்டன்பர்க்குக்கு இதுல என்ன நோக்கம் இருக்குது? ஹிண்டன்பர்க் ம். வந்து நல்ல கம்பெனியா? அது நம்பகத்தம் தகுந்த கம்பெனியாங்கிறத நீங்க வந்து விசாரிங்க. அதற்கு நீங்க பதில் சொல்லுங்க. அப்படிதான் அவங்க சொன்ன பதில். இந்த சொன்ன பதில்ல அவங்க சொன்னதுக்கு எதுவுமே இவங்க கவுண்டர் ஆர்குமென்ட்டே வைக்கல. ஹிண்டன்பர்க் வைத்த எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் இவங்க வந்து கவுண்டர் ஆர்குமென்ட்டே வைக்காம, இந்திய கொடிய பின்னாடி வைத்துக்கொண்டு அடிச்சு விட்டாங்க. அதாவது ராணுவம் சம்பந்தமாக இந்தியாவினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த சில அறிவிப்புகள் சம்பந்தமாக ஜனாதிபதி, பிரதமர், ராணுவ தளபதி இது போன்ற நபர்கள் பேசும்போது தான் பின்னாடி தேசிய கொடியோடு இந்த இந்த இத வந்து காணொளிய வந்து வெளியிடுவாங்க. இவர் வந்து ஒரு முதலாளி உட்கார்ந்துட்டு பின்னாடி வந்து ஹிண்டன்பர்க் எதிராக சொல்ற வ இவங்க குடுக்குற அறிக்கையில தேசிய கொடிய பின்னாடி வச்சுட்டு இவரு அறிக்கை குடுக்குறாரு. இதுதான் நாட்டோட லட்சணமா இருக்கு. இதுதான் வந்து பிஜேபி முதலாளி கும்பலோடு சேர்ந்து சேர்ந்து நடத்துகிற ஆட்சியா இருக்கு. அதனால ம். இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் வலுவா எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் கிட்ட இது வந்து முழுமையா இந்த ஊழல்கள் அம்பலப்பட்டுட்டு இருக்கு. அதுதான் வந்து இந்த சிலை தரமட்டமாயிருப்பது வந்து பிஜேபியினுடைய செல்வாக்கு தரைமட்டமாயிருக்கிறது. மோடியினுடைய பிம்பம் தரைமட்டமாயிருக்கிறது. இந்த ஆட்சி இந்தியாவிலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு இடத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறதோட ஒரு ஒரு குறியீடு தான் இந்த சிலை தரமட்டமா இருப்பதற்கான ஒன்றுன்னு பார்க்கிறேன். கண்டிப்பா தோழர். இப்போ பாஜக இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா, மாநில அரசுகளோ, ஒன்றியத்தில ஏதாவது அரசு வந்தது, தனக்கு நெருக்கமான நபர்களுக்கு, இல்ல நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட்கள் குடுக்குறது வழக்கம் தான். அதில அது ஒண்ணும் ஒரு பெரிய அளவுக்கு குறை சொல்ற அளவுக்கு இல்ல. அதில வந்து சில சட்ட விதிகள்லாம் இருக்கு. இது நெருங்கினவங்களுக்கு குடுக்கக்கூடாது, ரத்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு குடுக்கக்கூடாது அப்டின்லாம் இருக்கு. ஆனா ஆர்எஸ்எஸ் அமைப்பா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், அவங்க குடுக்கக்கூடிய, அவங்க தொடங்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் தரமற்றதாக இருக்குது அப்டிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்ப மக்கள் மத்தியிலேயே வந்திருக்குது. ராமர் கோவில கட்டுனீங்க, அதிலயும் முறைகேடு. பாலம் கட்டுனீங்கன்னா, அதிலயும் முறைகேடு. வந்தே பாரத் ரயில் விட்டீங்கன்னா, அதிலயும் முறைகேடு. எல்லாமே வெற்று விளம்பரமாக தான் இருக்குதே தவிர, எதுலயுமே தரம் இல்ல. அப்ப 10 வருஷமா என்னத்த புடுங்குனீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்விய இன்னைக்கு மக்களே கேட்குறாங்க. அதுல இப்ப மகாராஷ்டிரா போன்ற மாநிலத்தில சிவாஜி சிலையெல்லாம் உடையுது அப்படின்னா, அந்த மாநில மக்களுக்கு எந்த அளவுக்கு பெருமைக்குரிய விஷயமா சிவாஜிய பார்க்குறாங்க. அடல் சேது அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு நடிகைகள்லாம் ப்ரமோஷன்லாம் பண்ணாங்க. அந்த பாலத்த குறிச்சு. மோடி அந்த பக்கம் போனாரு, இந்த பக்கம் வந்தாரு. பாலத்துல ஒரு ஆளா நின்னு நடந்து போனாரு. வீடியோ கவரேஜ்லாம் பண்ணாங்க. அதிலேயே வந்து திறந்த ஒரு 6 மாசத்திலேயே கிராக்கு. பெரிய பெரிய பள்ளங்கள் விழுகுற அளவுக்கு கிராக் விழுந்திருக்குது. 4000 கோடி செலவுல கட்டுன பாரத் மண்டபம். தண்ணி ஒரு மழைக்கு தாங்கல. நாடாளுமன்ற கட்டிடம், அது மழைக்கு தாங்கல. அப்புறம் ராமர் கோவில் தாங்கல. ஸோ இப்படி எல்லா விஷயத்திலுமே தரமற்ற முறையிலேயே இவர்கள் திட்டங்கள வச்சிருக்கிறாங்க. ஆனா பணம் மட்டும் ஒதுக்கி இருக்கிறாங்க. சிஏஜி அறிக்கையில வந்து 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு ரூ. 16,00,00,000 அப்படின்னா, அதுல ரூ. 250,00,00,000 கணக்கு காட்டி பணத்த எடுத்திருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டுலாம் வருது. இந்த நியாயஸ்தர்கள் அப்படின்னு இருந்தாங்க இல்லையா? அண்ணா ஹசாரே போன்றவர்லாம் இப்ப எந்த பொந்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்விய பத்திரிக்கையாளர்கள் கேட்கிறத விட, மக்கள் கேட்கிறத சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. இந்த விஷயங்கள் எல்லாம் தேர்தல்ல எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க? ஆமா, அண்ணா ஹசாரேனுடைய போராட்டம் இந்த காங்கிரஸ் கட்சியை நீக்குவதற்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா டெல்லியில இருக்கிற இந்த ஆட்சி தொடர்றதுக்கு மீண்டும் அது வந்து பல மாநிலங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல கூட அந்த கட்சி இருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு அங்க இருக்காங்க. இப்ப அங்க டெல்லிய ஒட்டியே இருக்கிற பக்கத்து பக்கத்து ஸ்டேட்ல அவங்க கணிசமான தொகுதிகள்ல வெற்றி பெறாங்க ஆம் ஆத்மி. அவங்க எப்படி வந்தாங்க? இந்த ஊழலை சொல்லி ம். தான் வந்தாங்க. காங்கிரஸ் கட்சி பெரிய ம். அளவுல ஊழல் செய்யுது அப்படிங்கிற ஒரு பரப்புரைய செஞ்சு தான் வந்தாங்க. நீங்க அண்ணா ஹசாரேனுடைய அந்த போராட்டம் வந்து இந்திய முழுமைக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. நம்ம ஊர்ல இன்னைக்கு கட்சி தொடங்குன விஜய் கூட போய் இருந்து வாழ்த்து சொல்லிட்டு வந்தாரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல எப்படி இந்த ஈசா யோகா மைய தலைவர் வந்து சொல்றாருல்ல, நான் நதிய இணைக்க போறேன் அப்படின்னு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு நாடு முழுக்க பயணம் போறார்ல.
அந்த மாரி காவேரி அவ்ளோ குரல். ஆமா. அது மாரி ஒரு ஒரு பெரிய அளவுக்கு அத வந்து புரபகண்டா பண்ணி தான் அத பண்ணாங்க. அப்போ இன்றைக்கு இந்த ஊழல் என்பது அப்படித்தானே பார்க்கப்படும். நீங்க ம். எந்த ஊழலை சொல்லி காங்கிரஸை விரட்டி அடித்தீர்களோ, அதை இன்னும் சொல்லப்போனா பல ஊழல்கள் நிரூபிக்கப்படல. அப்படி ஒருவேளை நிரூபிக்கப்பட்டிருந்தா சோனியா காந்தி இன்னைக்கு உள்ள இருந்திருக்கணும். ராகுல் ம். காந்தி உள்ள இருந்திருக்கணும். பலரும் இன்னைக்கு வந்து உள்ள இருந்திருக்கணும். ஆராசா, கனிமொழி, தமிழ்நாட்டுல கலைஞர், கலைஞர் மகன் எல்லாரும் சன் டிவி கனிமொழியிலிருந்து எல்லாரும் உள்ள இருந்திருக்கணும். ஆனா எல்லாரும் வெளியில இருக்கிறாங்க. பார்லிமென்ட்க்குள்ள இருக்கிறாங்க. இன்னொரு ம். பக்கம் நீங்க வந்து உங்களுடைய ஊழல் வந்து கணக்கிலடங்காத அறிக்கைகள் வந்துகிட்டே இருக்கு. சிஏஜி ம். அறிக்கை. சிஏஜி அறிக்கையை தொடர்ந்து இப்போ ஹிண்டன்பர்க் அறிக்கை. ஹிண்டன்பர்க் அறிக்கையை தொடர்ந்து இப்போ சமீபமா கடந்த கடந்த 1 வாரமாக என்ன ஓடுதுன்னா, இது மாரி ஹிண்டன்பர்க் நிறுவனம் மாதிரியான பல நிறுவனங்கள் இத வந்து ஆய்வு பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே பல ஆய்வுகள் வந்திருக்கு. அதெல்லாம் ஒரு ம். பிரபலமா பேசப்படல. ரஷ்யாவுல இருக்கிற பத்திரிகைகள், ஜர்னலிசம் பண்ற பத்திரிகையாளர்கள் இது குறித்து எழுதியிருக்காங்க. ஏற்கனவே பல கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. ஜெர்மன்ல இது ம். போன்ற பத்திரிகைகள்ல வெளியில வந்திருக்கு. அமெரிக்காவுல இல்ல வெளியில வந்திருக்கு. ரஃபேல் ரஃபேல் விவகாரத்துல பிரான்ஸ்ல இன்னும் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. வழக்கு அங்குள்ள இருக்கு. பத்திரிகைகள் எழுதிட்டு தான் இருக்காங்க. அது மாரி பல பத்திரிகைகள் வந்து இத வந்து ஏற்கனவே வெளிப்படுத்திருக்காங்க. அப்போ ஹிண்டன்பர்க் மேல குற்றச்சாட்டு வைப்பதற்கான ஒரு முகாந்திரமே இல்லாமல் போகுது. இவங்களுடைய ஊழல் அடுத்தடுத்து வந்து நமக்கு வெட்ட வெளிச்சமாக வந்து கொண்டே இருக்கிறது. அது இல்லாம இந்த முறைகேடான நியமனங்கள், அத அத வந்து அவங்க இவங்க ஹிண்டன்பர்க் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இன்னும் வந்து வெளிப்படையா சட்டங்கள் வாயிலாக அவங்க ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள நேரடியா உள்ளுக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்ப ஆளுநரை ம். எப்படி எந்த லட்சணத்துல வச்சு ஆட்சி நடத்துறாங்க. இதெல்லாம் மக்கள் ம். பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா இது வந்து தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அதாவது இந்த முறை மட்டுமல்ல. பிஜேபி யார் என்பதை ஆர்எஸ்எஸ், பிஜேபி யார் என்பதை ஒரு கருத்தியலாக மக்களிடம் கொண்டு போய் இந்த கடந்த 10 ஆண்டுகள் அவங்களே சேர்த்திருக்கிறாங்க. நம்ம நம்ம ம். சேர்த்தது வந்து கம்மிதான். நாம ம். வந்து அவர்களை பற்றி பரப்புரை செய்தது, அதை மக்கள் ஏற்றுக்கொண்டது வந்து கடந்த 10 ஆண்டுகள்ல ஓரளவுக்கு நாம வந்து முன்னேறி வந்தோம். ஆனா ம். இந்த முறை அவங்க வந்து அப்பட்டமா தான் யார் என்பதை அவங்களே அம்பலப்படுத்திக்கிறாங்க. ம். ஒவ்வொரு முறையும் அவங்க பேச்சுக்கள், அவங்களுடைய எழுத்துக்கள், அவங்க செய்ற செயல்பாடுகள் எல்லாம் வந்து யாருக்கானது, யாருக்காக அவங்க வந்து வேலை செய்றாங்க அப்படிங்கிறத அம்பலப்படுத்துது. இனிமேல் இவர்களை ஆட்சியில் வைக்கலாமா, வேண்டாமா என்பதை மக்கள் முடிவு செய்வாங்க. வருகிற எந்த தேர்தலிலும் பிஜேபி ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்ல. இது அத்தனையும் வந்து தேர்தல்ல தான் பிரதிபலிக்க போகுது. மக்கள் கையில இருக்கிற ஒரே ஆயுதம் தேர்தல் தான். அப்படி இருக்கும்போது இது நடக்கிற ஒவ்வொன்றையும் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்போது எதிர்க்கட்சிகளும் வந்து அதை வெகுவாக எடுத்து மக்களிடம் கொண்டு போறாங்க. ஊடகங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. முன்ன மாதிரி ஊடகங்கள வாயடைச்சு வைக்க முடியல. கூட்டணி கட்சிகள், எதிர்க்கட்சிகள் உள்ளிருந்தே வந்து அவர்களுக்கான எதிர்ப்புகள் அப்படின்னு வரும்போது, இதையெல்லாம் மக்கள் நம்பாம இருக்க முடியாது. கட்சிக்குள்ள ம். இருந்தே குரல்கள் வருது. நிதின் கட்கரி எதிராக பேசுறாரு. பஸ்வான் எதிராக பேசுறாரு. பர்ட்டிகுலர் இஷ்யூல ஒவ்வொருத்தரும் அத வந்து எதிர்த்து பேசுறாங்கங்கும்போது, அதை மக்கள் ஆதரவோடு அ மாறுவதற்கான இந்த களத்திலும் அது பிரதிபலிப்பதற்கான ஒரு ஒரு வாய்ப்பு இந்த முறை வந்திருக்கு. அதனால எந்த களத்திலும், எந்த தேர்தலிலும் இவர்கள் வெற்றி பெறுவதற்கான நோக்கமே இல்ல. தேர்தலில் நிற்பதற்கே பிஜேபி பயந்து கொண்டிருக்கிறது. அதான் இன்றைக்கு நிலவரம். வேட்பாளர் ம். நிறுத்துறதுக்கு பயம். தேர்தலை அறிவிக்கிறதுக்கு பயம். கூட்டணிகளை முடிவு செய்வதற்கு பயம். இப்ப காஷ்மீர்ல கூட்டணி இல்லன்னு இவங்களே முன்கூட்டி அறிவிச்சுடுறாங்க. ஏன்னா, இவன் கூப்பிட்டா யாரும் வரமாட்டான்னு தெரியும். வரமாட்டாங்க. மகாராஷ்டிராவுல தேர்தல தள்ளி வைக்கிறாங்க. ஏன்னா வச்சா இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும். இப்ப ஹரியானால குழப்பம் வந்திருக்கு. ஹரியானாவுல இப்ப செய்திகள் வந்து ஹரியானாவுல இவங்க தமிழ் தோப்பதற்கான எல்லா வேலைகளும் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இவங்க தோல்வி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது. அதுல ம். இதெல்லாம் வந்து கூடுதல் பலம் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஆக மொத்தம் பிஜேபி இப்ப இந்த அடுத்த இந்த 5 ஆண்டுகளை கடப்பதே கடினம். இந்த ம். 5 ஆண்டுகள் இன்னும் இவர்களுடைய மோசமான முகத்தை மக்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு அவகாசமா தான் பார்க்கிறோம். இந்த 5 ஆண்டுகள்ல முழுமையாக மக்கள் பிஜேபி அரசை புரிந்து கொள்வார்கள். இனிமேல் இந்த அரசு இந்திய அரசுங்கிற ஒரு அதிகார இடத்திற்கு மக்கள் எப்போதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதான் வந்து நம்முடைய நோக்கமும் கூட. கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசலாம் தோழர். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி, நன்றி.